முருகாசரணம். மேல்மையிலும் சேவலும் துணை. சூரனது அரசாட்சியில் அவனது தலைநகராம் வீர மகேந்திரபுரத்தின் வழியாக செல்லும் சூரியன் தனது உக்கிரத்தை குறைத்துக் கொள்ள குளிர்ந்த கிரணங்களை பரப்பிச் செல்ல வேண்டும் என்று சூரன் ஆணையிட்டதால் சூரியன் பட்ட துன்பம் முருகனால் தீர்த்து வைக்கப்பட்டது என்பதை சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம் எனும் ஹரித்வார் திருப்புகழில் ககனம் இசைந்த சூரியர் புக மாயை கருணை பொழிந்து மேவிய பெருமாளே, ஆகாயத்தில் இருந்த 12 சூரியர்களும் உன்னிடம் தஞ்சம் புக சூரசம்ஹாரம் செய்து அவர்களுக்கு கருணை பொழிந்தனையே மாயாபுரியில் விற்றிருக்கும் பெருமாளே எனும் வரியிலே கூறியிருக்கிறார் அருணகிரி பெருமாள். பாடலை கேட்டு இறுதியில் மாயாபுரி எனும் ஹரித்வார் தல பெருமைகளை பார்ப்போம். முருகாச முருகாசரணம். சிவ தத்துவத்தை கூறும் சிகரம் அருந்த எனும் திருப்புகழி தத்துவம் ராகத்தில் கேட்டோம். அதன் விளக்கு உரையை பார்ப்போம். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம்.
அருந்துதல் என்றால் உச்சரித்தல், வாழ்வது என்றால் உண்டாவது. நமசிவாய என்ற திரு ஐந்தெழுத்திலே உள்ள சிகரமாகிய எழுத்தை உச்சரிப்பதால் உண்டாகக்கூடியது சிவஞானமாகும். திரு ஐந்து எழுத்து பஞ்சாட்சரம் என்று சம்ஸ்கிருதத்திலே வழங்கப்படுகிறது. நமசிவய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம், சிவயவசி என்பது அதிசூட்சும பஞ்சாட்சரம், சிவ என்பது காரண பஞ்சாட்சரம், சி என்பது மகாகரண ஐந்து எழுத்தாகும். இதனை மகா மனு என்றும் கூறுவார்கள். சித்தர் மொழியிலே இது நாயோட்டு மந்திரம் எனப்படும். சூட்சும ஐந்தெழுத்து கடுப்பினால் உள்ளம் உலகியலில் நீங்கி சிவன்பால் செல்லும். அதனால் ஆன்மா தான் சிவனுக்கு ஆளாகி வினையாகிய தீங்கில் இருந்து விடுபடும். அதிசூட்சும ஐந்தெழுத்தின் கணிப்பினால் ஆன்மா பாசஞானத்தில் இருந்து விடுபடும். காரண ஐந்தெழுத்து கணிப்பினால் ஆன்மா ஆன்மபோதம் என்னும் பசுஞானம் நீங்கி சிவபோதம் பெற்று பிறப்பாகிய தீங்கிலிருந்து விடுபடும். இது முக்தி நிலையாகிய பாச நீக்கமாகும். மகா காரண பஞ்சாட்சர கணிப்பினால் ஆன்மா சிவானந்தத்திலே மூழ்கி இருக்கும். இதுவே வீடு பேறு எனும் சிவப்பேராகும். சிதறி அலைந்து போவது செயலாசை. இந்த பஞ்சாட்சர உச்சரிப்பால் அழிந்து அழிந்து போவன மனம், வாக்கு, காயம் இவற்றின் செயலும் ஆசைகளும் ஆகும். பற்றுக்கள் அரும். ஆன்மா தன் செயலற்று சிவத்திலே மூழ்கி இருக்கும். சேவடி சேரல் செயலறதானே என்பார் திருமூலர். மகர நெருங்க வீழ்வது மகமாய. இங்கே வீழ்வது எனும் சொல் வந்து சேர்வது என்று பொருள்படுகிறது. மகரம் என்னும் எழுத்தை நெருங்க உச்சரிக்கும் பொழுது வந்து சேர்வது மகாமாயை. மலம் உயிரை விட்டு நீங்காது. மூலமலமாகிய ஆணவயிருளை நீக்கும் விளக்கு போன்றது மாயை. மாயையே உயிருக்கு உடம்பாகவும் உடம்பில் உள்ள கருவிகளாகவும் அமைந்து ஆணவயிருளை சிறிது நீக்கி அறிவை விளக்குகிறது. அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும்போர் இருளறியன் உள்ளத்தியற்றிய விளக்கே என்பார் வளர்பெருமான். மேலும் என்னுள் மதி விளக்கை ஏற்றி அருள் மனையில் ஞான வாழ்வடைய செயல் வேண்டும் வள்ளலே என்றும் கூறுகிறார். மேலும் ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனே அணிமாகி விளக்கரையில் அமர்த்தி அறிவு அளித்து நீள் நவமாம் தத்துவம் பொன்மேடை மிசையேற்றி நிறைந்த அருள் அமுதளித்து நித்தம் உற வளர்த்து மான் உரை எல்லா நலமும் கொடுத்து உலகரிய மணிமுடியும் சூட்டி என்பாழ் முதலாம் பதியே ஏன் ஒரு சிற்சபையின் இடத்தும் பொற்சபையின் இடத்தும் இறங்கு நடத்தரசே இலிசையும் அணிந்தருளே என்று பாடுகிறார். மருவி நினைந்திடா அருள் புரிவாயி. நினைந்திட எனும் சொல் பாடல் சந்தத்தை நோக்கி நினைந்திடா என்று நீண்டது. நினைந்திட அருள் புரிவாயி என்று கொள்ள வேண்டும். அகரம் நெருங்கில் ஆமயம் உறவாகி. ஆமயம் என்றால் நோய், இய துன்பம், உறுதல், வந்து அடைதல். தனது தலைநகரமாகி வீர மகேந்திரபுரத்தின் வீதிகளின் வழியாக செல்லும் பொழுது சூரியன் தமது வெண்மையான கரணங்களை ஒடுக்கிக் கொண்டு குளிர்ந்த ஒளியை பரப்பி செல்ல வேண்டும் என்று சூரபத்மனுடைய ஆணை. இவ்வாறு சூரியனை சூரபத்மன் துன்புறுத்தினான். ஒருவரை அவரது இயல்பில் செயல்பட விடாமல் தடுப்பது துன்பத்தை தருவது. அறத்தினை விடுத்த தீயோன் அருக்கனை நோக்கி நம் ஊர் புறத்தினில் அரணம் மீதாய் போகுதல் அரிது. கீழ்மேல் நிறுத்திய சிகிரி ஊடு நெறி கொடுப்புக்கு வான் போய் எரித்தனை திரிதி நாளும் இளம் கதிர் நடாத்தி என்றான் என்பது கந்தபுராண வாக்கு. ககனம் இசைந்த சூரியர் அவசமுடும் கையாருடன் முனம் ஏகி. சூரபத்மனுடைய ஆணையால் வானுலத்தில் இருந்த 12 சூரியர்களும் தமது நிலையழிந்து தம்முடைய செயலற்ற நிலையிலே துன்பமடைந்து முருகப்பெருமானை புகழாக அடைந்தார்கள். தன்னிடம் தஞ்சம் புகுந்து அவர்கள் கருணை புரிந்தார் என்பதை கருணை பொழிந்து என்னும் வரியிலே குறிப்பிடுகிறார். ஹரித்வார் சிறப்பிறப்பை பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து. ஹிந்தியில் ஹரித்வார் என்பது ஹரியின் துவாரம் அல்லது கடவுளின் வழி, அதாவது ஹரி என்றால் கடவுள் மற்றும் துவார் என்றால் வழி எனும் பொருளிலே வழங்கப்பெறுகிறது. இது இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் மாவட்டத்தின் நிர்வாக தலையிடமும் இந்துக்களின் புனித நகரமும் ஆகும். இந்துக்களின் முக்தி தரும் 7 இந்து புனித நகரங்களில் ஹரித்வாரும் ஒன்றாக கருதப்படுகிறது.
தனது ஆதாரமான கவுமுக்கிலிருந்து 253 கிலோமீட்டர் 157 மைல்கள், கடல் மட்டத்திலிருந்து 3139 மீட்டர் அதாவது 10,300 அடி கங்கோத்ரி பனிமுகட்டின் முனை வரையிலே பயணம் செய்த பிறகு கங்கை நதியானது வட இந்தியாவில் ஹரித்வாரில் இந்திய கங்கை சமவெளிக்குள் முதல் முறையாக நுழைகிறது. இதுதான் கங்கை சமவெளிக்குள் இறங்கும் இடத்தில் அந்நகரத்திற்கு அதன் பழம்பெயரான கங்காத்வாரா என்பதனை அளித்தது. இந்து வேத சாசனங்களின்படி ஹரித்வார் என்பது அமிர்தம் என்கின்ற அழியா தன்மை தருகிற திரவம் சமுத்திரமந்தனுக்கு பிறகு தெய்வீக பறவையான கருடரால் எடுத்துச் செல்லப்படும் பொழுது பெரிய குடுவை ஒன்றிலிருந்து சிந்திய 4 இடங்களில் ஒன்றாகும். உஜ்ஜைன், ஹரித்வார், நாசிக், அலகாபாத் ஆகியவை இந்த 4 இடங்களாகும். இன்று கும்பமேளா இந்த 4 இடங்களில் ஒன்றில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது. மகா கும்பமேளா 12ஆம் வருடத்தில் அலகாபாத்தின் பிரயாகில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை கொண்டாட உலகம் முழுவதும் இருந்தும் லட்சக்கணக்கான யாத்ரிகர்களும் பக்தர்களும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் இங்கு கூடுகிறார்கள். இவர்கள் கங்கை நதியின் கரைகளிலே சடங்குகளுடன் புனித நீராடுவார்கள். அமிர்தம் விழுந்த இடம் ஹரித்வாரின் மிக புனிதமான மலைவழியான ஹர்கி பாவரியில் நேர்ச்சரியாக இறைவனின் காலடிகள் பிரம்மகுந்த் என கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் புனித யாத்ரீகர்கள் திருவிழாக்களின் பொழுது திரள்வார்கள் அல்லது இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் புனித முழுக்கோன்றினை செய்து கொள்ள வருவார்கள். இச்செயல் ஒருவர் தனது பாவங்களை களைந்து மோட்சத்தினை அடைவதற்கு இணையானதாகும். இயற்கை ஆர்வலர்களுக்கு சொர்க்கபுரியான ஹரித்வார் இந்தியாவின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பல வண்ணக் காட்சியாக அளிக்கிறது. இது வேத சாசனங்களில் கபிலாஸ்தானம், கங்காத்வார் மற்றும் மாயாபுரி என்று பலவாறாக குறிப்பிடப்படுகிறது. உத்தரகண்டம் மாநிலத்தில் உள்ள 4 புனித தலங்களாக சார்தாம் என்று அழைக்கப்படும் பத்ரிநாத் கோவில், கேதார்நாத் கோவில், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகியவற்றுக்கு நுழைவாயிலாக உள்ளது. எனவே இதனை செய்வர்கள் சிவபெருமானை பின்பற்றுபவர்கள் ஹர்த்வார் என்றும், வைணவர்கள் விஷ்ணுவை பின்பற்றுபவர்கள் ஹரித்வார் என்று அழைக்கிறார்கள். இவை முறையே ஹர் என்பது சிவனையும் ஹரி என்பது விஷ்ணுவையும் குறிக்கின்றது. மகாபாரதத்தின் வனபர்வதத்தில் தௌமிய முனிவர் யுதிஷ்டரிடம் இந்திய தீர்த்தங்களை பற்றி கூறும்பொழுது கங்காத்வார் அதாவது ஹரித்வார் மற்றும் கான்கால் ஆகிய தீர்த்தங்களை பற்றி குறிப்பிடுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நூலானது அகத்திய முனிவர் அவரது மனைவி லோபாமுத்ராவுடன் இங்கு தவம் இருந்ததாக குறிப்பிடுகிறது. லோபாமுத்ரா என்பவர் விதர்பாவின் இளவரசி. கபில முனிவர் அங்கு ஒரு ஆசிரமத்தை கொண்டிருந்ததால் அது பழமையான பெயரான கபிலா அல்லது கபிலஸ்தானம் என்று பாரம்பரிய பெயரை பெற்றது. பண்டைய காலத்து அரசனான பகீரதன் சூரிய வம்ச அரசனான சாகரின் ராமரின் மூதாதையர் கொள்ளு பேரன் ஆவார். இவர் சத்திய யுகத்தில் கபில முனிவரின் சாபத்திலிருந்து தனது மூதாதையர்கள் 60,000 பேரை சாப விமோசனம் அடைய செய்வதற்காக தனது வருட கணக்கிலான தவத்தின் மூலமாக சொர்க்கத்திலிருந்து கங்கை நதியை கொண்டு வந்தார். இதுவே ஆழ்ந்த பற்றுடைய இந்துக்கள் இறந்து போன தங்கள் குடும்பத்தினர் மோட்சம் அடைவதற்காக அவர்களின் சாம்பலை அஸ்தியை இங்கு கொண்டு வந்து கரைப்பது ஒரு மரபாகவே தொடரப்படுகிறது. பகவான் விஷ்ணு தனது காலடி சுவடை ஹர்கி பாவரி மேற்சுவற்றின் மீது அமைந்துள்ள கல் மீது பதித்துவிட்டு சென்ற இடத்தை புனித கங்கை நதியானது எல்லா நேரமும் தொட்டுவிட்டு செல்கிறது. மாலை மங்கிய நேரத்தில் மாலை பொழுதில் கங்காதேவிக்கு ஹர்கி பாவரி கடவுள் ஹர அல்லது சிவன் காலடி செய்யப்படும் ஆரத்தி எந்த ஒரு வருகையாளரையும் மயக்கும் அனுபவமாகும். ஒரு காணத்தக்க காட்சியாக ஒலியும் நிறமும் பூஜைக்கு பின்னர் காணப்படுகிறது. புனித யாத்ரீகர்கள் தியாக்களையும் தீப பூக்களையும் நறுமண புகையரையும் அவர்களது இறந்து போன மூதாதையர்களின் நினைவாக மிதக்க விடுவார்கள். உலகமெங்குமிருந்து வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களின் ஹரித்வார் வருகையில் இப்பூஜையின் பொழுது உடனிருப்பது பற்றி உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். சாண்டி தேவி கோயில் கங்கை நதியின் கிழக்கு கரையிலே நீல் பர்வதத்தின் மீது அமர்ந்திருக்கும் சாண்டி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1929ஆம் ஆண்டில் காஷ்மீர அரசர் சுதாத் சிங்கினால் கட்டப்பட்டதாகும். ஸ்கந்த புராணம் ஒரு புராண கதையை கூறுகிறது. அதில் உள்ளூர் அரக்க அரசர்களான சும்ப் நிஷும்ப் ஆகியோரின் படைத்தளபதிகளான சண்டமுண்டா என்பவன் சாண்டி தேவியால் கொல்லப்பட்டதால் அதன் பொருட்டு இப்பகுதி சாண்டி தேவி என்னும் பெயர் பெற்றது. முதன்மை சிலை ஆதிசங்கரால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவில் சாண்டிகாட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு அமைந்துள்ளதை நடைப்பயணமாகவும் இழுவை வண்டி போக்குவரத்து ரோப் கார் மூலமாகவும் அடையலாம்.
பில்வ பர்வத்தின் மீது அமைந்திருக்கும் மான்சா தேவியின் கோயில் சரி நேராக ஆசைகளை நிறைவேற்றும் கடவுள் என பொருள்படுவதானது ஒரு சுற்றுலா இலக்காகும். குறிப்பாக நகரின் முழுமையையும் கண்ணை கவர்கிற விதத்திலே கம்பி வாகனங்களால் அளிக்கப்படும் காரணத்தினால் புகழ் பெற்றது. முதன்மை கோயில் இரு தேவியரை கொண்டுள்ளது. ஒன்று அதில் 3 வாய்களையும் 5 கரங்களையும், மற்றொன்று 8 கரங்களையும் வைத்திருக்கிறது. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான மாயாதேவி கோயில் ஹரித்வாரின் ஆதிசத்ரி திருவுருவச் சிலையை கொண்டது. இது சித்த பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சதி தேவியின் இதயமும் தொப்புளும் விழுந்த இடமாக கூறப்படுகிறது. ஹரித்வாரில் இன்றும் நிலைத்திருக்கும் மிகச் சில நாராயணி ஷீலா மற்றும் பைரவ கோயில் போன்ற பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். தெற்கு கன்கால் நகரில் இடம்பெற்றிருக்கும் பழமையான தக்ஷா மகாதேவ் ஆலயம் தக்ஷேஸ்வரா மகாதேவ் கோயில் என அழைக்கப்படுகிறது. இந்து நூல்களுக்கு இணங்க அரசர் தட்ச பிரஜாபதி இறைவன் சிவனின் முதல் மனைவி தாட்சாயணியின் தந்தை. ஒரு யஜ்ஞம் புரிந்து அதற்கு வேண்டுமென்றே கடவுள் சிவனை அழைக்காமல் இருக்கிறார். அவர் அழைக்கப்படாமல் இருந்தும் வருகை தர மேலும் அரசரால் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். இதனை கண்டு சீற்றமடையும் சதி யஜ்ஞ குண்டத்தில் தன்னை சுய பலியிடுகிறார். பின்னர் சிவனின் கோபத்தால் உருவாகும் சிறு தெய்வமான வீரபத்ரர் அரசர் தட்சாவை கொள்கிறார். அதன் பிறகு சிவனால் அரசர் மீண்டும் ஆட்டின் தலையுடன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். தட்ச மகாதேவ் கோயில் இப்பழங்கதைக்கு பங்களிப்பாகும். சதிக்குந்த் நன்கு அறியப்பட்ட புராண பாரம்பரியம் கன்காலில் இருப்பது ஒரு முறை பயணம் செய்ய தகுதியானது. இந்த குந்தில் தான் சதி தன்னை சுயபலி கொடுத்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. ஹரிகி பாவரியிலிருந்து பீம்கோடா ஏரி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பாண்டவர்கள் இம்மலைக்கு ஹரித்வார் வழியாக செல்லும் பொழுது இளவல் பீமன் நிலத்தின் மீது தனது முழங்கால் மூட்டிலால் உதித்து பாறைகளிலிருந்து நேரே வரவழைத்ததாக கூறப்படுகிறது. சப்தரிஷி ஆசிரமம் சப்த சரோவர் இது ஹரித்வாரின் அருகில் உள்ள கண்ணை கவர்கிற இடமாகும். அங்கு பெயர் வரிசைப்படி காஷ்யபர், வசிஷ்டர், அத்ரி, விஸ்வாமித்திரர், ஜமதக்னி, பரத்வாஜர் மற்றும் கௌதமர் ஆகிய 7 பெரும் முனிவர்கள் அல்லது சப்தரிஷிகள் தவமிருந்த இடமாக கூறப்படுகிறது. கங்கை இப்பகுதியில் அதன் பாய்ச்சலால் ரிஷிகள் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடாது என்று தன்னைத்தானே 7 நதி ஓட்டங்களாக பிரித்துக் கொண்டு பாய்கிறாள். பாவன்தாம் என்பது நவீன கோயில். கண்ணாடி துண்டுகளால் முழுதும் செய்யப்பட்ட இது தற்பொழுது இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். பாரத மாதா மந்திர் என்பது ஒரு பலதள அடுக்கு கோயில். பாரத மாதா பாரத அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு தளத்திலும் இந்திய வரலாற்றில் ஒரு காலத்தினை ராமாயண காலத்திலிருந்து தற்போதைய விடுதலை பெற்ற இந்தியா வரை குறிப்பிடுகின்றன. இதுவரை நாம் கேட்டதிலிருந்து நாமும் ஹரித்வார் சென்று இந்த இடங்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டாகிறது அல்லவா? முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து.